வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல பேக்கரி சுவையில அதுவும் வீட்லயே நம்ம சூப்பரா சுவையான பாதுஷா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த ரெசிபி செய்யறதுக்காக 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா, 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இவ்வளோ யூஸ் பண்ணாதவங்க கொஞ்சமா வாசனை இல்லாத ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யோட சேர்த்து கலந்து விடுங்க. நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு பெசறி விடுங்க. இப்படி உருண்டை பிடிச்சா நமக்கு அது பிடிச்சிருக்கணும். கொழுக்கட்டை மாதிரி உதிரி விட்டா உதிரணும். இதுதான் இதோட பதம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் அடுத்ததான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க, அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாவையும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விடுங்க. அதிகமாக ட்ரை ஆகாமையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக சக்கரை பாவு காய்ச்சுற வரைக்கும் இந்த மாவு நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடிகனமுள்ள ஒரு பாத்திரத்தை அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாம். 1 கப்பு மைதா மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை நல்லா கரைச்சி விடுங்க. கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு நான் ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க, வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நான் 2 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுகர் சிரப் செய்கிறதுக்கு நம்ம கம்பி பதம் தேவையில்லை. இந்த ஏலக்காய் போட்டு கலந்து விட்டுட்டு இதை எடுத்து ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. விரல்ல எல்லாம் ஒட்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கிட்டு நடுவில் ஒரு குழி பண்ணிக்கோங்க. ஒரு விரலை வச்சு அமுக்கி விடுங்க. இது போதுமானதாக இருக்கும். இந்த அளவு சரியானதாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் எண்ணெயில் வெந்து வரும்போது ரொம்ப பெரிய பாலாக ஆகிடும். அதனால மீடியம் சைஸாக ஒரு பால் மாதிரி எடுத்து உருட்டி நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஆயில் மாத்திரம்தான் ரொம்ப கவனமாக நீங்கள் சூடு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் சிம்மில் வச்சுக்கோங்க. மெல்ல மெல்ல ஆயில் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு உள்ளே சேர்த்து பாருங்கள், பொங்கி மேலே வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி நீங்கள் போடும்போது மேல் பக்கம் வெந்துடும், உள் பக்கம் வேகாது. அதுக்காக நம்ம ஆயிலை ரொம்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பாதுஷாக்களை பொரிச்சு எடுக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பாதுஷா 2 பக்கம் வெந்து நல்லா பாருங்கள், மேலால் ஆயிலில் மிதந்து வருது. அந்த மொட்லியெல்லாம் அடங்கிருச்சுனாலே நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெடியான இந்த பாதுஷாவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். அடுத்த பாதுஷா ரெடி ஆகிற வரைக்கும் இது சர்க்கரை பாவில் இருந்தால் போதுமானதாக இருக்கும். மீதம் இருக்கிற எல்லா மாவுகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்து பாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான பாதுஷா எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான பாதுஷா ரொம்பவும் ஜூஸியா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பாதுஷா ரொம்பவும் டேஸ்டாகவும் ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.